இப்பொழுது மாநில செய்திகள். விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் சாகுகா கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கான தனது வேட்பாளர் பட்டியலை தீவிரமாக தயாரித்து வருகிறது. அண்ணன் அஞ்சாத சிங்கம் வாழ்க! அண்ணன் அஞ்சாத சிங்கம் வாழ்க! இந்த தொகுதி நிரந்தர எம்எல்ஏ கஜேந்திரன் அண்ணன் வாழ்க! வணக்கம் தலைவரே. என்னையா போங்கயா பின்னாடி போங்க போங்க. என்னையா இதெல்லாம்? ஆமா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தலைவரே. ஆனா நான் நல்லா இல்லையா? யோ, உங்களை சந்தோஷப்படுத்தின நான் சந்தோஷமா இல்லையே. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்காக உழைச்சி ஓடா தெரிஞ்ச எனக்கு கட்சியில இந்த தடவை எம்எல்ஏ சீட் இல்லன்னு சொல்லிட்டாங்கயா. தலைவரே, அக்கிரமமா இருக்குது தலைவரே. உங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியும்? எவன் இருக்கான்? இந்த தடவை மஜிலிகுப்பம் எம்எல்ஏ சீட்ட வேற யாருக்கோ கொடுக்கறாங்களா? இத ஒத்துக்க மாட்டோம். வாய்ப்பே இல்லைங்க. எம்எல்ஏ சீட் உங்களுக்கு தான். உங்களுக்காக உசிரியே கொடுப்போமையா? யோ, உசிர கொடுத்துதான் ஆகணும். கண்ணாயிரம் உள்ள வாயா. சரிங்க. சொல்லுங்க தலைவரே. யோ கண்ணாயிரம், எனக்கு சீட் இல்லன்னு கட்சி மேலிடம் உறுதியா சொல்லிருச்சு. ஆனா நான் தான் அந்த தொகுதி வேட்பாளரா அறிவிக்கப்படணும். அது எப்படி தலைவரே? நம்ம பலத்தை காட்டணும்யா. தொண்டர்கள்லாம் ஏன் பக்கம் தான் இருக்காங்கன்னு தலைமைக்கு தெரிய வரணும். என்ன விட்டா யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு கட்சி ஒத்துக்கணும். அதுக்கு என்ன பண்றது தலைவரே? யோ, உடனே ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதுவும் இன்னைக்கு மதியமே நடக்கணும். தலைவரே, போராட்டத்துக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கிற கட்சியா நம்ம கட்சி? யோ, எனக்கும் தெரியும் அது. ஆனா போராட்டத்துல ஒரு தொண்டை எனக்கு ஆதரிச்சு தீ குளிச்சு சாகணும். நீ டீ வாங்கி கொடுத்தா குடிப்பான், எவன் தீ குளிப்பான்? யோ, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல தலைவரே. ஆனானப்பட்ட சாமியே தீ மிதிச்சாதான் திரும்பி பாக்குது. கட்சி மேலோட என்ன திரும்பி பாக்கணும்னா ஒருத்தன் கண்டிப்பா தீ குளிச்சுதான் ஆகணும். தலைவரே, இந்த 5 வருஷத்துல நீங்க எந்த தொண்டனையும் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்காக தீ குளிப்பான்? வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒருத்தனை கூலிக்கு கூட்டிட்டு வந்து சும்மா தீ குளிக்கிற மாதிரி நடிடான்னு வேணா சொல்லலாம். யோ, நடிப்பு தான் சொல்லி எவனையாவது கூட்டிட்டு வா. அப்புறம் உண்மையாவே அவனை பத்த வச்சிடலாம். அட குலகாரப்பாவி. தீ குளிச்ச நியூஸ் தீயா பரவணும். தொண்டர்கள் கொதிச்சு எழணும். எனக்காக தீ குளிக்க தயாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாம கட்சி எனக்கே எம்எல்ஏ சீட்டு தரணும். ஆமா, தீ குளிக்கிறவனை எங்க பிடிக்க போற? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் மஜிலி குப்பத்துல தான் ஆளுங்க கிடைப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு தலைவரே. என்ன? அங்க சத்யான்னு ஒருத்தி இருக்கா. மஜிலி குப்பமே அவ கண்ட்ரோல் தான். இப்போ அவ எஸ்ஐ வேற ஆயிட்டா. அவளை மீறி எப்படி பண்றதுன்னு தான். டேய், எனக்கு சல்யூட் அடிக்கிற எஸ்ஐக்குலாம் நீ ஏன்டா பயப்படுற? இந்த கஜேந்திரன் கிட்ட மோதுற அளவுக்கு அவ என்ன பெரிய ஆளா? அவ என்ன என் தலைய கிள்ளி போட்டுருவாளா என்ன? டேய், என்னைக்குமே மஜிலி குப்பம் எனக்கு கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா தான் இருக்கணும். என்ன? சரிங்க தலைவரே. இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மதியானம் நடக்க இருக்கிற இந்த போராட்டத்துல எவனாச்சும் ஒருத்தன் தீ குளிச்சு சாகணும். அவ்வளவுதான்.
பேபின்னு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நீ சொல்லு ரவுடி பேபின்னு என் முன்னாடி வந்து நிப்ப. ஆனா இப்போ ஒரு வார்த்தை கூட என்னாண்ட பேச மாட்டறல்ல. உன் குரலை கேட்காம எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏதாவது பேச அமுல் பேபி. சரி, நான் என்ன பண்ணா உன் கோவம் குறையும் சொல்லு, நான் இப்பவே பண்றேன். ப்ளீஸ் அமுல் பேபி பேச, ப்ளீஸ் ப்ளீஸ். காயப்பழமா பிரபுக்கு இன்னும் சத்தியாவில் இருக்க கோவம் போலியோ? அமுல் பேபி, அமுல் பேபி பேச, அமுல் பேபி, அமுல் பேபி. என்ன புருஷன் முன்னாடி தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் 2 பேர் முகமும் டல்லா இருக்கு? ஓ, பிரபு பர்த்டே 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தீங்க. ஆனா சூழ்நிலை தடுத்துச்சு, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு வருத்தம்? 2 பேரும் ஜாலியா அங்க வெளில போயிட்டு வாங்க. செம ஐடியா மாமா. அமுல் பேபி, மாமா சொன்ன மாதிரி எங்கேயாவது வெளியே போலாமா? அதுவும் உனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கேயாவது. நான் ஸ்டேஷனுக்கு வேணா 2 நாள் லீவ் போட்டுறேன், ஓகேவா? அப்பா, நான் ஆபீஸ் போறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் ஏய் பிரபு, விடுமா, இன்னும் கோபத்துல தான் இருக்கிறான் போல இருக்கு. சரியாயிருவான், கவலைப்படாத. சரிங்க மாமா. அமுல் பேபி, என்னால வர முடியல, அதான் சாரி கேக்குறேன்ல. என்ன நீ எனக்கு கெஞ்சி வச்சு வேடிக்கை பார்த்து நிறுற? இதுக்கு மேல கோவப்பட்ட அவள் தான் சொல்லிட்டான். இது கோவம் இல்ல, வருத்தம், பயம். என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. இப்படியே நீங்க வேலை வேலை சுத்திட்டு இருங்க. ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும். அன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வருவீங்க. கோவம் 100% சரிதான் அமுல் பேபி. ஆனா உன் பர்த்டேக்கு வரலன்னு அதே அளவு வருத்தம் எனக்கும் இருக்குதுன்னு நான் எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? சரி அமுல் பேபி, நான் புரிய வைக்கிறேன். இப்படியே நீங்க வேலை வேலை சுத்திட்டு இருங்க. ஒரு நாள் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும். அன்னைக்கும் நீங்க லேட்டா தான் வருவீங்க. இது கோவம் இல்ல, வருத்தம், பயம். என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் உங்களுக்காக நான் தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு என்னை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு. என்ன காரணம் சொன்னாலும் நான் பர்த்டேக்கு வராம போனது தப்பு தான். அந்த தப்பை நானே சரி செஞ்சாகணும். அமுல் பேபியை சமாதானப்படுத்தியே ஆகணும். என்ன பண்றது? சொல்றா மேஜிக் குமாரு. அது பவரு ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுக்கினேன். ரோட்டில் வரப்போ நிறுத்தி கேட்குறானுங்க, ஒரே அசிங்கமாக இருக்கு பவரு. தொழிலும் சரியில்லை, ஒரே பேச்சராக இருக்கு பவரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. துட்டு இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாதுன்னு புனிதா பிரச்சனை பண்ணுது. வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணேன், அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு என்ன வேலை கொடுக்குது? அமுல் பேபி எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அதுக்கு இந்த குமாரை வச்சு காரியத்தை சாதிச்சுட்டா